கொங்கு மண்டலத்தில் அதிமுக கடந்த முறை ஆட்சியை இழந்த போதிலும் அங்கு பெருவாரியான தொகுதிகளை அந்த 75 ஒரு 60 தொகுதி போல கொங்கு மண்டலத்தில் தான் கைப்பற்றிருக்காங்க. தான் நீங்க சொன்னீங்க. இப்போ அங்க கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் முகமாக பல ஆண்டுகளாக அறியப்பட்ட செங்கோட்டையனை நீக்கிவிட்டார்கள். முத்துசாமியை இப்போது அவர் திமுகவில் இருக்கிறார். இப்போது கொங்கு மண்டலத்தின் முகமாக வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தான் இருக்கிறார்கள். இவர்களால் அந்த தொகுதிகளை தக்க வைக்க முடியுமா? செங்கோட்டையனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும்தான் இழப்பை ஏற்படுத்துவாரா? கொங்கு மண்டலம் முழுவதும் அவரால் இழப்பை ஏற்படுத்த ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த முடியுமா? கட்சியிலிருந்து நீங்க நீக்கப்பட்ட நிலையில கேட்கிறார் இந்த கேள்வி. இல்ல திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலத்தை தாண்டியும் கூட அந்த கொங்கு மண்டலத்தில் சேலம், ஈரோடு, தருமபுரி, நாமக்கல் இந்த பகுதிகளில் ஓரளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது. அவரால் கடந்த 45-50 ஆண்டுகளாக பல்வேறு பொறுப்புகளை பெற்ற ஆயிரக்கணக்கானோர் அவருடைய ஆதரவாளர்களாக இன்னும் இருக்கிறாங்க. கட்சி ஒன்றுபட்டதற்கு பிறகு நீங்க ஒரு 40-50 நிர்வாகிகளை நீக்கினார்ல, அதை தாண்டி 4000-5000 பேர் கீழே பேரவை, பாசறை, இளைஞரணி, ஐடி விங்னு இவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க. அந்த லிஸ்டையே இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி முழுமையா எடுக்க முடியல. எடுத்திருந்தா அதையும் கூட 2000 பேரை நீக்கி இருப்பாரு. நீக்க முடியாது. எனவே நிச்சயம் கொங்கு மண்டலத்தில் திரு செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் மூலமாக நான் சொல்ற கட்சிக்காரர்களை தாண்டி பொது வெளிகளில், மக்கள் மத்தியில், வாக்காளர்கள் மத்தியில் திரு செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு இருக்கு. இப்படி ஒவ்வொரு மண்டலமா பின்னடைவை சந்தித்தால் இதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் கொங்கு மண்டலத்தை வளைப்பதற்கு களத்துல இறக்கிட்டாங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, இன்றைய அமைச்சர் முத்துசாமி, வெள்ளக்கோயில் சாமிநாதன் போன்றவர்களை களம் இறக்கி ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் 10 தொகுதி 15 தொகுதி பொறுப்பாளர்கள் கொடுத்து வெற்றி பெற்றே வர வேண்டும் என்று கடந்த 6-7 மாதங்களாக திராவிட முன்னேற்ற கழகம் களப்பணியில் ஈடுபட்டிருக்கிறது. அவர்கள் வெற்றி கோட்டை நோக்கி பாதி தூரம் ஓடிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் அதிமுகவுல மகத்தான கூட்டணி, ஒரு வலுவான கூட்டணி, ஒரு மெகா கூட்டணின்னு பேசிட்டே இருக்கீங்க. யாரும் வரல. திரு எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊரா போய் காங்கிரஸ் வரும், கம்யூனிஸ்டுகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறேன், பிசிகா வரும், தாவேகா வரும்னு ஊர் ஊரா போய் இவரு இந்த பிரச்சார பயணத்தின் போது அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்கார். இதையும் தாண்டி என்ன நான் கேட்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடு வச்சாச்சு. அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு 2024 தேர்தலில் இருந்த அந்த என்டிஏ அணியில இருந்த கட்சிகளுடைய நிலை என்ன? இப்ப அன்புமணி, ராமதாஸ் 2 கட்சியா போயிடுச்சு. மற்ற சிறிய கட்சிகள் யாரையாவது சந்திச்சு திரு எடப்பாடி பழனிசாமி பேசி இருக்கிறாரா? இந்த கூட்டணியில் நீங்க இருக்கணும்னு பேசி இருக்கிறாரா? இல்ல. அப்ப ஒரு உறுதிப்படாத நிலையில வெளியில இன்னொன்னு சொல்றார். ஒரு மிகப்பெரிய கட்சி அதிமுக கூட்டணிக்கு வருங்கிறார். மெகா கட்சி, பிரம்மாண்ட கட்சி. ஏங்க, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் கட்சிகள் தானே மெகா கட்சி, பெரிய கட்சி. இதை தாண்டி இருக்கிற கட்சிகள் எது பெரிய கட்சி? அப்ப அவர் என்ன நினைக்கிறார்னா, புதிதாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை ஒரு மெகா கட்சி என்று கருதி அழைக்கிறார். அவருக்கான வாக்கு வங்கி என்ன நமக்கு புரியல. இவர் என்ன நினைக்கிறாரு? திரு ஓபிஎஸ், திருமதி வி.கே. சசிகலா, செங்கோட்டையன், டிடிவி தினகரன் இவங்க மூலமா ஒரு 8-10% வாக்குகள் வெளியே சென்றாலும் திரு விஜய் அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு 10-12% நம்மிடம் வந்தால் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதுகிறார். அதுவும் கூட நடப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நேற்றைக்கு நேர்காணலை நடத்துற போது அந்த கட்சியினுடைய நிர்மல்குமார், கொள்கை பரப்பு செயலாளரா, அவரு அறிவிச்சுட்டு போயிட்டார். கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஆமா தாவேக்காவுடைய ஒரு நிர்வாகி நிர்மல்குமார் தானே, அவர் அறிவிச்சிட்டார். அவர் அறிவிச்சிட்டார். கடந்த 1 மாதத்துக்கு முன்பு தாவேக்கா இருந்த நிலைதான் இப்போதும் தொடருகிறதுங்கிறாரு. இதை தாண்டி அவங்க கட்சியினுடைய கொடி அறிமுக விழாவுக்கு அடுத்த நாளே புசி ஆனந்த் சொல்லிட்டாரு, அதிமுகவோடு நாங்க ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு. ஆமா, இவர் பிரச்சார பயணத்தை எடப்பாடி போற போது அங்கங்க கொடியை பார்த்து பேசினதுக்கு தன்னுடைய தொண்டர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றுவதற்காக எடப்பாடி இப்படி பேசுகிறார்னு தாவேக்கா நிர்வாகிகள் சொல்றான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பெரிய கட்சி, 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா கட்டி காப்பாற்றிய அந்த கட்சியின் செல்வாக்கை எவ்வளவு சீர்குலைச்சு வச்சிருக்காரு பாருங்க.
Okay, இங்க ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக இருந்தா நான் சொன்ன மாதிரி எல்லாம் இங்க தேடி வருவாங்க. இவர் அழைப்பு விடுத்து யார் வந்திருக்காங்க? நீங்க இன்னொன்னு பாத்துங்க, விஜய் அதிமுகவோடு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வருகிற பொழுது கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்த பாஜக அங்க இருக்குமா? பாஜக வெளியில போனா என்ன நடக்கும்? இதை தாண்டி பாஜகவும் இருந்து இந்த கூட்டணி உருவாகும் என்றால் சிறுபான்மை மக்கள், இவருக்கு ஆதரவான தலித் மக்களுடைய தாவேகா விஜய் ஆதரவு வாக்குகள் பிரிஞ்சு போகாதா?